ஹே ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்ல என்ன பார்த்தோன்னு ஒரு ஸ்மால் கிளிப் பார்த்துடலாமா? அங்கிருந்து சீன் கட் ஆகி ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்காங்க. அங்க லியாங் வர்றான். என்ன கொண்டு வர்றான் அப்படின்னு பார்த்தா லெட்டர் தான் கொண்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டோட கேட்க லியாங்கே ஒரு தயங்கி தயங்கி பேசுறான். லெட்டர் வாங்கிட்டேன், ஆனா என்னோடது மட்டும்தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்துட்டு இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ செலக்ட் ஆகலையா, இதை யார் சொன்னாங்க அப்படின்னா நம்ம டீச்சர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே அங்கிருந்து சீனை கட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருப்பா. இவ சொல்றதை கேட்ட நம்ம ஹீரோவுமே யோசிச்சுட்டு இருக்கான். இவ அவ இருக்க வில்லேஜ்ல ஒரு ஹேண்ட்லிங் டாக்டரா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ஒர்க் பண்றதுக்குமே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவ அந்த அளவுக்கு எஜுகேட்டட் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரில இருந்து ஈஸியா ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி கேக்குறான். சரி ஓகே, அதுல நீ அக்செப்ட் ஆகல, ஆனாலும் நீ அதுக்கப்புறம் ஏன் படிக்க ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆமா என் அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்திருந்தாரு. அதுதான் நான் ஸ்கூல் ஃபுல்லா படிக்கிறதுக்கு அந்த அமௌண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்காக ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னா நான் பார்ட் டைமாவும் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். சரி ஓகே, எப்படியா இருந்தாலும் இவன் தான் நம்ம பாய் ஃப்ரெண்ட், நம்ம ஒர்க் பண்ணி இவனை படிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம படிச்சா என்ன, அவன் படிச்சா என்ன, அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வரும். ஓ, அந்த அளவுக்கு நீங்க உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கன்சிடர் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு நல்ல பொண்ணு நீங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாமே பேசிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல நிக்கவே மாட்டான். நிக்காம அந்த சைடு லியோ பிரதர் நிப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லியாங்கும் லில்லியும் எப்ப மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே அவன் கிளம்பிடுவான். இவன் கோவமா போறத பார்த்தா நம்ம ஹீரோனி யோசிக்கிறான், இவனுக்கு ஜலஸா இருக்குமோ? ஆமா, போறத பார்த்தா ஜலஸ்ல போற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே இங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. இங்க இருந்து சீன் கட் ஆகி ஃபேக்டரிக்குள்ள இருக்க மெடிக்கல் ரூம் இருக்கு இல்லையா, அங்கதான் காமிப்பாங்க. உள்ள போன நம்ம ஹீரோயின் கிட்ட சீனியர் டாக்டர் கூப்பிட்டு விஷ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா நேத்து அந்த உயிரை காப்பாத்திருப்பான் இல்லையா, அதுக்காக தான். சோ ரிவார்டுமே இவ கையில தான் கொடுத்திருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அந்த ரிவார்டையுமே கையில கொடுக்குறா. அப்பதான் இன்னொரு ஜூனியர் டாக்டர்மே அவங்க கூட இருப்பாங்க. அப்பதான் அவங்க கேக்குறாங்க, என்ன சான் இந்த மாதிரி ரிவார்ட் எல்லாம் வாங்கியிருக்க, இவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்க, ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்க சீனியர் டாக்டரும் கேக்குறாங்க, ஆமா ஆமா ட்ரீட் வேணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே இன்னைக்கு நைட்டு டின்னர் நம்ம எல்லாம் வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சான் கேட்க சரி ஓகே அப்படின்னு சொல்ல அப்பதான் இந்த ஜூனியர் டாக்டர் சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க டின்னர் பார்ட்டில எங்களுக்காக பாட்டு பாடணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாம் அப்படியே இங்க இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம லியூ பிரதர் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவங்க கிட்டதான் வர்றாங்க. இந்த மாதிரி அவர் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த லியாங் இருக்கான் இல்லையா, 12th முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி மாதிரி வந்திருக்கும். அதுலயே இந்த லில்லியை மீட் பண்ணிட்டான். அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கே தெரியும். இந்த லியாங் நம்ம சேனை ஏமாத்தி அவளுடைய காசுல இவளை சம்பாதிக்க விட்டு இவன் படிச்சிருப்பான் அந்த லில்லி கூட. இதெல்லாம் லியோ பிரதர் நம்ம சாங் கிட்ட சொல்றாங்க. சாங்க் இதை கேட்டோடனே ரொம்ப கோவம் வந்திருக்கும். என்னோட சேனையே இவன் ஏமாத்தி இருக்கான்ல, இவன் எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிங்க, முதல்ல நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறான். இங்க இருந்து சீன் கட் ஆகுது. இங்க இருந்து சீனை கட் பண்ணி ஒரு பாரை தான் காமிப்பாங்க. அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஆனா அதுல பார் ஃபெசிலிட்டியுமே இருக்கும். ஸோ கரெக்டா இவனுமே உள்ள போறான் சேம் பிளேஸ்க்கு. இன்னைக்கு நம்ம சான் டின்னருக்காக ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிருப்பான் இல்லையா, ஸோ சான்மே சேம் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருப்பாங்க. நம்ம சாங்கோட கேங் இருக்கு இல்லையா, அது அப்படியே கோவமா அந்த உள்ளக்க போறத அதுல ஒரு டாக்டர் பாத்துருவாங்க. ஏய் சான், இது உன்னோட ஹஸ்பண்ட் தானே, ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் உன் ஹஸ்பண்டே வர சொல்லு, அவர் ரொம்ப குவைட்டான வரல, ரொம்ப அமைதியா இருக்காரு, அவரையும் வர சொல்லு, நல்லா இருக்கும், நீங்க 2 பேரும் சேர்ந்து பேரா பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ் எங்களுக்காக அப்படின்னு சொல்ல அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்மே அங்க இருந்து அப்படியே நம்ம சாங்க பாக்குறதுக்காக போறா. அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகி கரெக்டா லியாங், அப்புறம் நம்ம சாங், அப்புறம் லியோ பிரதர், இவங்க 3 பேரை தான் காமிக்கிறாங்க. லியாங் பயங்கரமா குடிச்சு மட்டையா இருந்திருப்பான். வேலை போன சோகத்துல இந்த லியாங் அந்த பார்ல மட்டையாயி கிடப்பான். மட்டையாயி கிடக்கிற நேரத்துலயும் இவனுக்கு நம்ம சாங்க பார்த்தோன்னு கேட்கணும்னு கேள்வியெல்லாம் இருந்திருக்கும் போல. பெய்ஜிங் சிட்டில உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அப்படி இருக்கப்ப நீ எதுக்காக இங்க இருக்க லோக்கல் பொண்ணுங்கள்லாம் மேரேஜ் பண்ணிக்காம வில்லேஜ்ல இருந்து வந்திருக்க சேனை போய் மேரேஜ் பண்ணிருக்க? உனக்குள்ள ஏதாவது சீக்ரெட் இருக்கா? நீ எதுக்காக இந்த சேனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எனக்கு அதுக்கான ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாங் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியாம இந்த லியாங் கேள்வி மேல கேள்வி கேட்பான். இதெல்லாம் பார்த்த சாங்க்கு பயங்கர கோவம் வந்துரும். பதில் எதுவும் சொல்லாம தூக்கி போட்டு அவனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். இதெல்லாம் பார்த்த லியாங் போதும் என்ன அடிக்காத, எதுக்காக என்ன அடிக்கிற, என் மேல உனக்கு என்ன தைரியம் தான் கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க போவான்.
அது எதையுமே கன்சிடர் பண்ணாம வச்சு புரட்டி எடுத்துருவான். புரட்டி எடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் கேட்கறான், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் தான் சாங் மியாங்கோ அப்படின்னு சொல்ல அப்படியே அவனுக்கு வாயில இருந்து வார்த்தையே வராது. என்னது, நீ தான் சாங் மியாங்கோவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி போயிருப்பான். அவனை பார்த்து சாங்மே வந்துட்டு கேக்குறாரு, எதுக்கு நான் இங்க வந்தேன், எதுக்காக உன்னை அடிச்சேங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்க லியாங் சொல்றான், இல்ல சார் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, நல்லா யோசிச்சு பாரு, நீ பண்ண ஒரு வேலைக்காக தான் நான் உன்னை அடிச்சேன் அப்படின்னு சொல்ல லியாங் சொல்றான், இல்ல சார் நான் சேனை எதுவுமே பண்ணவே இல்லை, எங்க 2 பேருக்கு நடுவுல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேனை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுவான் இல்லையா. இதெல்லாம் கேட்டு அப்படியே சாங் வந்துட்டு லியோ பிரதரை வந்து பாக்குறாரு. அவரும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கண்ணாடி பாட்டில் இருக்கும் இல்லையா, பியர் ஃபில் பண்ணி அந்த பாட்டில் எடுத்து சாங் கையில கொடுத்துருவாரு. கோவத்துல இருந்த சாங் லியாங் மேலேயே அப்படியே அந்த பாட்டில் எடுத்து மண்டையிலேயே ஒரே பொறுத்துருவாரு. பொறுத்துக்க முடியாம எந்த லியாங்மே பயங்கரமா கத்துறான். ஆனா அது எதையுமே இவர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாரு. கன்சிடர் பண்ணாம அவருக்கு இருந்த கேள்வி எல்லாம் கேக்குறாரு. ஏண்டா ஃப்ரெஷர் பார்ட்டிலே நீ வந்துட்டு இந்த லில்லியை மீட் பண்ணிருக்க, ஆனா அது எல்லாத்தையும் மறைச்சு நீ 4 இயர்ஸ் உன்னுடைய காலேஜ் ஃபீஸை வந்துட்டு சேனை வந்து பே பண்ண வச்சிருக்க. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா நீ அவகிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கலாம் தானே. ஆனா உன்னோட தேவைக்காக அவளை 4 வருஷமா நீ வந்து யூஸ் பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட சின்ன சின்ன வேலையை கூட அவதான் பண்ணிருக்கா. ஏன் வீட்டு வேலைக்கு கூட உன்னால அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதா? அவ்வளவு பெரிய ஆளாடா நீ, அப்படி என்னடா நீ அடிமைத்தனமா நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் கேட்ட லியாங், எனக்கு தெரியுது சார், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் எவ்வளவு ஒஸ்டா பிஹேவ் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு புரியுது, ப்ளீஸ் என்னை இதுக்கு மேல அடிக்காதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் செத்துருவோம் போல, எனக்கு கொன்றாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறான். இதெல்லாம் கேட்ட சாங்மே, இதுக்கப்புறம் நீ சேன் லைஃப்ல வரவே கூடாது, அவ ஃபேஸ கூட நீ பார்க்க கூடாது, ஏன் அவ போற வழியில கூட நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல அப்படியே வந்துட்டு இவன் சொல்லிட்டு இருக்க இந்த லியாங் வந்துட்டு அப்படியே அமைதியா இருப்பான். அதை பார்த்த லியோக்குமே கோவம் வந்து, என்னடா இவர் எவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு, நீ படுக்க அமைதியா இருக்க, காது கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவர் வேற வந்து ஒரு எத்தி மிதிப்பாரு. அதை பார்த்த லியாங், கேக்குது சார் கேக்குது, இனிமே நான் சேன் போற வழியில கூட போக மாட்டேன், அவங்கள நான் பார்க்க கூட மாட்டேன், எனக்கு புரியுது சார், நான் என்ன பண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல நான் அவங்க லைஃப்ல வரவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படியே மன்னிப்பு கேட்கறான். அப்படியே வெளியில இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும், சாங்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா டோருக்கு வெளியே வந்துட்டு நம்ம சேன் இருப்பா இல்லையா, அவதான் நின்றுட்டு இருப்பா ஹீரோவை கூப்பிட வர்றதுக்காக. இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லியோ பிரதருமே போயிட்டு அப்படியே கதவு பக்கத்துல நின்று அவர் உருவத்தால இங்க இருக்க 2 பேரையும் மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு இருக்க கேப்ல நம்ம சாங் இருக்காரு இல்லையா, அந்த லியாங்க்கு வந்துட்டு பிளட் எல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கும், மண்டையில ஒரு பாட்டில் வச்சு அடிச்சனால அந்த ரத்தத்தை அப்படியே அவர் மேல தடவிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குற மாதிரியும் பாட்டில் எடுத்து ஏதோ இவன் தான் அடிச்ச மாதிரியும் ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ணிடுவாரு. அதை பார்த்து இவளுக்குமே வந்துட்டு, சாங் உனக்கு என்னாச்சு, உன்னை யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பாப்பா. அவன் தான் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாங் வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தனை கை காமிப்பான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேன் வந்து திரும்பி பாக்குறான். அங்க வந்து லியாங் இருப்பான். லியாங் எதுக்காக நீ என்னோட சாங்க அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு லியாங் கிட்ட வந்து இவன் கேள்வி கேட்பான். அப்ப வந்து லியாங் வந்துட்டு, ஐயோ இவளை வந்துட்டு இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னானே, நம்ம வேற இங்க இருக்கமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இல்ல இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திக்கி மிக்கி சொல்ல வருவான். அது எதையுமே கேட்க விடாத அளவுக்கு லியோ பிரதர் வந்து பேசிடுவாரு. இல்ல ஆக்சுவலி டாக்டர் ஷான் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு இவனும் லில்லியும் வந்துட்டு ஃப்ரெஷர் பார்ட்டிலே வந்து மீட் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு சாங்க் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. ஸோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி கேட்டாரு. அதை பத்தி கேட்கவும் சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியாங் தான் இங்க இவர் வர சொன்னாரு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, பிரதர் கிட்ட அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, அதுக்காக தான் கூப்பிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்காத விதமா நாங்க அசந்த நேரம் பார்த்து அவன் வந்துட்டு நம்ம சாங்க வந்து அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல அப்படியே வந்துட்டு லியாங் ஒண்ணுமே புரியாது. என்னடா இது, என்ன நடக்குது, நான் அடிச்சேன்னு சொல்றீங்க, அவன் தானடா என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்ட சான்மே வந்துட்டு நம்ம சாங்க பார்த்து கேட்கறான், டேய் நீ என்ன லூசா, அது எங்க 2 பேருக்கு நடந்த பாஸ்ட், அது முடிஞ்சிருச்சு, அதை எதுக்குடா நீ இப்ப வந்து இவன்ட்ட கேட்ட அப்படின்னு கேட்டா, போச்சான் அவன் உன்னை ஏமாத்திருக்கான், அவன் உன்னை பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, அவனாலதான் நீ ஸ்கூலோட கண்டினியூ பண்ண, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே, அவனாலதான் நீ காலேஜ் போல, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனாலதான் நான் அவன்கிட்ட கேட்கறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அவனை பார்த்து சான் கேட்கறான், இப்ப நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, அவனால நான் ஸ்கூலோட கம்ப்ளீட் பண்ண முடியாம போனா என்ன, இப்ப நான் நல்லா பொசிஷன்ல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சாங்க பார்த்து இவ கேக்குறா. அது மட்டும் இல்லாம அப்படியே திரும்பி போய் லியாங்கையுமே கேட்கறான், லியாங் இதுக்கு மேல உன்னால என்னோட ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து சீன் கட் ஆகும். நம்ம ஹீரோயின் 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க.
இவங்க கிளம்பி போறத பார்த்துட்டு இந்த லியாங் இருக்கான் இல்லையா, இவன் யோசிக்கிறான், இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி பாசிபிள், சேனை போய் எப்படி இந்த சாமியாங் கல்யாணம் பண்ணாரு, இதெல்லாம் எப்படி பாசிபிள், இவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய மாதிரி அடிய வாங்கிட்டு புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கான். இங்க இருந்து சீன் கட் ஆகி அப்படியே நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் தான் காமிப்பாங்க. அவங்க ஒரு சோஃபால உட்கார வச்சு அவனுக்கு ப்ளீட் ஆயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே தொடப்பா. வாஸ் வா சாங்ஜின், நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், அடிபட்டு உனக்கு பிளட் வேற வந்திருக்கு, வா ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான், இல்ல ஜஸ்ட் இது வந்துட்டு சின்ன ஸ்கிராட்ச் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்ல கரெக்டா வந்துட்டு அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு. ஐயோ சாரி, நான் வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இப்ப சாங்ஜினுடைய சுச்சுவேஷன் சரியில்லை, நான் வேணா அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போட்டா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு சாங்ஜினும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நான் நார்மலா இருக்கேன், நம்ம டின்னர்ல வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கட் பண்ணி டின்னர் தான் காமிப்பாங்க. அங்க இருக்க சேனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க 2 பேரும் எங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், 2 பேரும் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டா. அப்ப ஹீரோ வந்துட்டு இது ஜஸ்ட் ஃபன் தானே, கூட நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க வாங்கிட்டு அவன் நம்ம ஹீரோயினை வர்ணிச்சு அப்படியே அழகா பாட்டு பாடுவான். அந்த பாட்டோட வரிகள்லாம் கேட்க ரொம்பவே அழகா இருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் எவ்வளோ அழகா பாட்டு பாடுறான் அப்படின்னு அதையும் ரசிச்சிட்டு இருக்கா. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேன் கையிலே ஒரு மைக்கு கொடுத்து நீயும் சேர்ந்து பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே 2 பேரும் அங்கே எப்படியே பாட்டு பாடுறாங்க. ஒரு வழியா அந்த மூமெண்ட் எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்றாங்க. ஷான் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பார்ட்டினா ட்ரிங்க்ஸ் இல்லாமலா பண்ணு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சாங்குமே அதை எடுக்க போவான். அந்த நேரம் பார்த்து ஷான் வந்துட்டு இல்ல சாங்க்கு அடிபட்டிருக்கு, அவன் ட்ரிங்க் பண்ண வேணாம், அது உடம்புக்கு நல்லது இல்லை, ஸோ நான் மட்டும் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் எடுத்து குடிச்சிருவா. குடிச்சிட்டு சீக்கிரமே மட்டையாயிருவா. மட்டையானது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம சாங்கை வந்து க்ளோஸ் அப்ல பாப்பா. அப்பதான் வந்துட்டு சாங்க்கு தோணும், நமக்காக இவ வந்துட்டு லியாங் கிட்ட சண்டைலாம் போடுறா, இவ்வளவு தைரியமா இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா வந்து அவ குடிச்சிட்டு வந்து முணங்குறா. இது வந்து என்னோட சாங் அப்படின்னு சொல்லி முணங்கிக்கிட்டு இருப்பா. அப்படியே வந்துட்டு முணங்கிக்கிட்டு இருக்கவ டக்குன்னு வந்துட்டு ஹீரோக்கு வந்து கிஸ் பண்ணிடுவான். அப்படியே ஹீரோவும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு வேற பாத்துருவா தெரியாம. பார்த்தது மட்டும் இல்லாம திருப்பி வந்து திரும்பிட்டு இல்ல நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க 2 பேரும் இங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரொமான்டிக் வந்து ரொம்ப டீப்பா போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதிகமா குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. வெளியே அந்த ரெஸ்டாரண்டோடைய மேனேஜர் நிப்பார். அவர்கிட்ட சொல்லுவாங்க, இனிமே இங்க வர்ற யாரும் அதிகமா குடிக்க கூடாது, ஒன்னாலதான் இன்னைக்கு டூ மச்சா குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை திட்டுறாங்க. நம்ம சாங் கிட்ட வந்துட்டு குடி போதையில பேசுறா, இந்த மாதிரி நான் வந்துட்டு நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நான் வந்து என் கிராஜுவேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம நான் காலேஜ்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கேன் என் கிராண்ட்ஃபாவெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற லைஃப்லாம் கொடுக்க மாட்டேன், அப்புறம் பாரு நம்ம 2 பேரும் ஒரு பெட்டரான லைஃப் ஸ்டைல்ல இருக்கலாம் அப்படின்னு பேச ஹீரோமே சரி மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். குடி போதையில நம்ம ஹீரோயின் அப்ப கூட லியோ பிரதரை தான் வந்துட்டு டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கா. லியோ பிரதர் வந்துட்டு சொல்றாங்க, இன்னைக்கு சிஸ்டர் நிறையவே குடிச்சிட்டாங்க போலே அப்படின்னு சொல்ல கரெக்டா இவளுக்கும் லியோ பிரதர் ஞாபகம் வந்துடும் போல. சாங் கேளு, நீ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு லியோ பிரதரை வந்துட்டு எக்ஸாம்பிளா எடுத்துக்கவே கூடாது சரியா, அவர் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரானவர், அவர் கூட பாத்திருக்கீல எவ்வளவு ரவுடிங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டேஞ்சரானவர், உனக்கு எப்பயுமே அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கவே கூடாது ஓகேவா, அவர் கூட நீ பேசுற சரி டீப்பாலாம் எதுவும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட லியோ, என்னது நான் டேஞ்சரா, அண்ணி என்ன போய் டேஞ்சர் நினைக்கிறீங்களே, உங்க கூட இருக்க சாங்மியோ தான் என்னோட டேஞ்சர், நான் ஜஸ்ட் அவர் கூட இருக்க அல்லக்க அந்த மாதிரி அவனுக்குள்ள அவனே பேசுவான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் குடி போதையில படிக்கணும், கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குன்னு பேசிருப்பா இல்லையா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஹீரோமே வந்துட்டு லியோ கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆர்கனைசேஷன்ல சொல்லி நைட் ஸ்கூல் அரேஞ்ச் பண்ண சொல்லி அதுக்கான லைசன்ஸ்லேயே போய் வாங்குங்க, இது உடனே வந்துட்டு நம்ம வந்து சேனை படிக்க வச்சாகணும் அப்படின்னு சொல்ல அப்படியே இங்க இருந்து சீன் கட் பண்ணி வீட்டுக்கு தான் போவாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் நல்லா டீப்பா தூங்கிடுவா. தூங்கி எந்திரிச்சு அவளுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னது சி இவ்வளவு கேவலமான ஒரு கனவு வருது, நான் எப்ப இவன் கூட டீப்பா இருந்தேன் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து குக் பண்ணிட்டு இருப்பான். இவ போயிட்டு ஐயோ நேத்து நைட்டு குடிபோதில் எதுவும் பண்ணிட்டோமோ இல்ல நம்மளே எதுவும் பண்ணிட்டானா, சி கனவே இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறான், சாங்ஜின் நேத்து நைட்டு ஏதாவது நடந்துச்சா, நான் எப்படி இங்க வந்தேன், நான் ரெஸ்டாரண்ட் போனேன், நானே அதிகமா குடிச்சிட்டேன், திடீர்னு பார்த்தா நான் வீட்டுல இருக்கேன், எனக்கு வேற என்னென்னமோ தோணுது, என்ன எதுவும் நீ பண்ணிட்டியா என்ன நடந்துச்சு நேற்று நைட் அப்படின்னு கேட்க, என்ன நடந்துச்சு ஒன்னும் நடக்கலையே, ஒண்ணு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ சொன்ன இந்த மாதிரி நான் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணுவேன், நான் உனக்கு வந்து ஒரு பெட்டர் லைஃபை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு,
மறந்துடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆனாலும் நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது. பாரேன் இவ்ளோ ட்ரிங்க் பண்ணாலும் ஸ்டெடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. ஏதோ இவளே வந்த மாரி அவளையும் பேசி கன்ஃப்யூஸ் பண்ணி அனுப்பி விட்டுருவான். அப்பதான் அவ யோசிப்பா. அப்ப எதுக்கு நம்மளே இவ்ளோ ஷை ஆகுற அளவுக்கு இவ்ளோ கொடூரமான கனவு வந்துச்சு. சீ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பிடுவா. இங்க இருந்து சீன் கட் ஆகும். அப்படியே சீன் கட் ஆகி ஆபீஸ் தான் காமிப்பாங்க. ஃபேக்டரிக்குள்ள போனா டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேக்டரியோட லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு உனக்காக வந்துட்டு படிக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்காக எதுக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சான் கேக்குறா. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி நேத்து ஒருத்தவங்க நீ வந்து காப்பாத்திருக்க இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு அந்த ஃபேமிலி உனக்கு இந்த ஃபேவரிசம் எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அடல்ட்ஸ்க்காக வந்துட்டு யூனிவர்சிட்டில இருந்து எக்ஸாம் வேற கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நீ எழுதுறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நீ வந்து நைட் ஸ்கூல் போனா போதும். நைட் ஸ்கூல் அரேஞ்ச்மெண்ட்மே இருக்கு. ஸோ நீ வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு நீ நைட் ஸ்கூல் போன அப்படின்னா என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, சாங்குடைய ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப நல்ல ஃபேமிலி, அவங்களுடைய ஃபேவர் உனக்கு கிடைச்சது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாங்க. அப்பதான் இவ சொல்றா, நான் காப்பாத்தினது எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அது தெரில, மேபி வந்து கேமராவை பார்த்துருப்பாரு, ஸோ அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு இந்த சீனியர் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, அடல்ட் ஸ்கூல்ல நீ படிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்துட்டு தப்பா எதுவும் பண்ணிராத, பிரெக்னென்ட் ஆக மாட்டேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்ல, இவர் கேக்குறா, என்ன சொல்றீங்க, நான் என்ன தப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, சான் நேற்று நைட் நாங்க பார்த்தோம் அங்க நடந்ததெல்லாம், அதுவும் எங்களுக்கு முன்னாடியே நீங்க இந்த அளவுக்கு ரொமான்டிக்கா இருக்கீங்க, அப்ப தனியா இருக்கும்போது எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கா ஐயோ நைட்டு என்னடா பண்ண, என்ன நான் கேட்டதுக்கு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. அப்படியே நடந்து வேக வேகமா போயிட்டு இருப்பா. நடுவுல பார்த்தா சாங் நின்றுட்டு இருப்பான். அந்த லியோ பிரதர் இருக்கார் இல்லையா, அவர் கூட பேசிட்டு. அதோட வந்துட்டு இவ கண்டுக்காம போவா. சான் என்ன பாக்கலையா, கண்டுக்காம போற அப்படின்னு சொல்லிட்டு சாங் கேட்க, நான் எதுக்கு உன்னை பார்க்கணும், நேற்று நைட் என்னடா பண்ணேன், கேட்டதுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னேன், இப்ப சீனியர் டாக்டர் என்னன்னா ஏன் முன்னாடி ஹக் பண்ணீங்க கிஸ் பண்ணீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறா. அதுக்கு சாங் சொல்றான், இதனால என்ன இருக்கு, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்ல, அப்படியே வேமா போய் வாயை புத்துடா, நானே அடல்ட் ஸ்கூலுக்கு போலான் இருக்கேன், நீ வேற கல்யாணம் புள்ளன்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வாயை மூடுறா அப்படின்னு சொல்லுவா. ஓ அப்படியா, அடல்ட் ஸ்கூல் போறியா, சூப்பர் எப்போ போற அப்படின்னு கேட்க, ஹீரோயின் நைட் என்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவா. நம்ம ஹீரோமே நைட் நான் தான் உன்னை பிக்கப் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஹீரோயின் கிளம்ப, ஹீரோ வந்துட்டு லியோ பிரதர் கிட்ட சொல்றான், எனக்கு வந்துட்டு பிக்கப் பண்றதுக்காக அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பைக் எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ பிரதர் சொல்லுவாரு. இவன் சொல்லுவான், பைக் வேணாம் பைசைக்கிள் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, இவனா என்னையா நீ கார்ல போற ஃபிளைட்ல போறவன் இப்போ பைசைக்கிள் கேட்குற அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருப்பான். அப்படியே இங்க இருந்து சீன் கட் பண்ணி லில்லியுடைய வீட்டை தான் காமிப்பாங்க. லில்லி வந்து அவருடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல மியூசிக் வந்துட்டு வாசிச்சுட்டு இருப்பா. அப்ப வந்துட்டு லியாங் வந்துட்டு நம்ம இவன் கிட்ட நல்லா அடி வாங்கியிருப்பாளே நம்ம ஹீரோ கிட்ட, அந்த காயத்தோட உட்கார்ந்துருப்பான். அப்பதான் லில்லி கேட்பா, கேவலம் அந்த பங்க் கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க, உன்னால திருப்பி கூட அடிக்கிறதுக்கு தைரியம் இல்லையா, இப்படி இருந்தா உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்றது, அப்பா உனக்கு ஸ்கூல்ல ஒரு வேலை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நீ தான் நல்லா படிப்பில்ல, அந்த டீச்சிங் வேலையாவது போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. அப்பதான் வந்துட்டு இவன் சொல்லுவான், இனிமே நீ வந்துட்டு அந்த சாங்ஜினை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்லாம் எதுவுமே யோசிக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, அவனுக்கெல்லாம் போய் பயப்படுறியா நீ அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் பேசாத, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், இனிமே நீ வந்துட்டு அவன் லைஃப்ல மட்டும் இல்லாம சேன் லைஃப் கூட நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல, இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இன்னும் அந்த சேனை கேர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவங்க 2 பேரும் நடுவில் ஆர்கியூமெண்ட் வந்துடும். அப்பதான் இவன் சொல்றான், உனக்கு எங்கேயுமே சப்போர்ட்டே இல்லை, ஏன் நீ இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க, அவங்க யார் லைஃப்ல இனிமே நம்ம போவேணாம், நீ பண்ற இந்த விஷயம் நம்மள மட்டும் பாதிக்காது, இதுக்கப்புறம் உன்னோட அப்பாவையும் சேர்த்து அது பாதிக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன லூசுத்தனமா வளரிட்டு இருக்க, அந்த பாட்டிமா வேணா நம்மள வந்து டெம்பரவரியா வந்துட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து ஃபயர் பண்ணிருக்கலாம், என் அப்பாவுக்குலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராது, என் அப்பாவுடைய பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பா. இவன் சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு சாங்ஜின் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த வருவான். அதுக்கப்புறம் ஐயோ இவளுக்கு இருக்க பெரிய வாய்க்கு ஊர் ஃபுல்லா வளரிட்டு வந்துருவான். அவனே ஏற்கனவே அவனுடைய ஐடென்டிட்டி வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கான். இன்கேஸ் சேனுக்கு வந்துட்டு அவனுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா சத்தியமா நம்ம தான் சொன்னோம்னு சொல்லிட்டு நம்மள மறுபடியும் வந்து பொழந்துருவான். இதுக்கப்புறம் நம்ம வாயவே திறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். இதை கேட்ட லில்லி, ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல நான் சொல்றேன், அட்வைஸ் பண்றேன், இதுக்கப்புறம் நீ அந்த விஷயத்துல தலையிட்ட அப்படின்னா உனக்கே அது பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து அவன் கிளம்பிடுவான். சீன் கட் ஆகுது. இங்க இருந்து ஸ்கூல்ல தான் காமிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல பார்த்தா ஸ்டாஃபா யார் இருப்பாங்க அப்படின்னா லியாங் தான் இருப்பான். லியாங்க பார்த்த உடனே இவளுக்கு ஷாக்கிங் ஆயிரும், என்ன இவன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
லியாங்குமே இவள பார்த்தோன்னு ஷாக்கிங் ஆயிரும். இவ எதுக்கு நைட் ஸ்கூல் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட போய் லியாங்கிட்ட கேட்கறான். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கவும், நான் தான் இங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அவனுக்கு ஒரு பக்கம் பயமா வேற இருக்கும். இவள பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இவ போய் சேர்ல போய் உட்காந்துருவா. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறான். நம்ம அப்பா சொன்னாரு இல்லையா, நம்ம தாத்தா பாட்டி வந்து நல்லா படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் வந்துட்டு இங்க பாஸ் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என் தாத்தா பாட்டியை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. கிளாஸ்லாம் எடுத்துருவாங்க. அப்படியே இங்க இருந்து கிளாஸ் முடிஞ்சு வெளில போறாங்க. வெளில போகும்போது நம்ம சேனை பார்த்து அப்படியே லியாங்க்கு செம்ம பயமா இருக்கும். ஐயோ இந்த பக்கத்தே வரட்டான்னு சொல்லிட்டு அப்படியே திணறி ஓடிக்கிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா சாங்குமே அங்க வந்துருவான். அப்படியே சைலண்டா சொல்றான், எனக்கு இங்க வந்துட்டு சேன் வருவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சுல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல அப்படியே துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு லியாங் அப்படியே இங்க இருந்து ஓடிடுவான். அதை பார்த்த சான்மே, இங்க என்னமோ வித்தியாசமா நடக்குது, நீ அவனை எதுவும் பண்ணிட்டியா என்ன? அவன் இன்னைக்கு ஃபுல்லா என்ன உன்னெல்லாம் பார்த்தாலே அப்படியே பயந்து ஓடுற மாதிரி இருக்கு, ஏதோ ஸ்ட்ரேஞ்சரை பாக்குற மாதிரி பாக்குறான், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, என்னமோ இருக்கு, ஏதாவது பண்ணிட்டியா நீ அவனை அப்படின்னு கேட்க, எனக்கெல்லாம் ஒரு வித்தியாசமும் தெரியல, உனக்கு பார்க்க அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான். அப்பதான் வந்துட்டு இவ சொல்றா, எனக்கு என்னமோ எனக்கு தெரியாம உனக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சீக்ரெட் ஐடென்டிட்டி இருக்க மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, ஆமாமா எனக்கு ஒரு சீக்ரெட் ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. இங்க இருந்து சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காக மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் உங்களை அடுத்த ஒரு பாட்டுல மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.